பதிவுங்க. உலகம் பூரா இருக்கிறது சுகர், சக்கரை வியாதி. இந்த சக்கரை வியாதி உலகமெல்லாம் இருக்கு. சக்கரை வந்த உடனே பின்னாடியே ஒண்ணா வருது. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லிவர் பிரச்சனை வருது, உடம்பு டயர்ட் ஆயிடுது, நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இந்த சுகரே வராம இருக்குது. அப்படி என்ன பண்ணலாம்? சுகர் வந்துடுச்சு, அதுக்கான தீர்வு என்ன? அதுக்கு என்ன மெடிசன்? மேம்கிட்ட கேட்போமா? இப்போ சுகர் லெவல் ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு சிலருக்கு ஒரு அலாரம் தெரிஞ்சிடும். செக் பண்ண போனங்க, சுகர் வர மாதிரி இருக்கு, பார்டர் லைன் டயபிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டயட்லேயே இப்பவே இருந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போவே நம்ம டயட் ஃபாலோ பண்ணிடணும். சில சித்த மருந்துகள் நீங்க அதனோட சேர்த்து எடுக்கும்பொழுது சுகர் லெவல் அப்படியே கண்ட்ரோல் ஆயிடும் மேம். இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு சுகர் லெவலை குறைக்கவே விடாது. நீங்க என்னதான் மெடிசன் சாப்பிட்டாலும் நம்ம நினைச்சுக்கிறோம் சுகருக்கான ஒரு மாத்திரை போட்டுடுறோம், அது கண்ட்ரோல் ஆயிடும். ஒரு சிலர் வீட்லயே அக்கு செக் 1 பிஞ்ச் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 1 டைம்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் அதிகமாக காட்டுது. அப்போ காலையில் நான் ஒரு 6 மாத்திரை அதிகம் போட்டுக்கிறேன். திரும்ப ஈவினிங் செக் பண்ணுவாங்க, குறைவாக இருக்கும். சரி அப்போ நைட் நான் மாத்திரையை விட்டுடுறேன். இவங்களாவே டிசைட் பண்ணிக்கிறாங்க. இதில் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கான சேனல், உங்களுக்கான பதிவுகள், உங்களுக்கான சந்தேகங்களை தீர்க்கிற சேனல் இது. அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன், சித்தா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இங்கே வாங்க, வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நேரில் வந்தீங்கன்னா உங்கள் நாடி பிடிச்சி பார்த்து என்ன பிரச்சனை, அது என்ன லெவலில் இருக்குது, அதுக்கு சீக்கிரமான ஒரு தீர்வுகள் இங்கே கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவான இடம். இதுதான் நான் நிறைய விஷயத்தில் இந்த வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கிங்க ஒரு அருமையான பதிவு, உங்களுக்கான பதிவுங்க. உலகம் பூரா இருக்கிறது சுகர், சக்கரை வியாதி. இந்த சக்கரை வியாதி உலகமெல்லாம் இருக்குது. சக்கரை வந்த உடனே பின்னாடியே ஒன்றா வருது. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, லிவர் பிரச்சனை வருது, உடம்பு டயர்ட் ஆகிடுது, நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இந்த சுகரே வராமல் இருக்குது. அப்படி என்ன பண்ணலாம்? சுகர் வந்துடுச்சு, அதுக்கான தீர்வு என்ன? அதுக்கு என்ன மெடிசன்? மேம்கிட்ட கேட்போமா? வாங்க. உங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு உங்கள் டவுட்டை தான் நான் மேம்கிட்ட கிளியர் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஓகேவா? வணக்கம் மேம். நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போது ஒரு சந்தேகம் மேம். உலகம் பூரா இருக்கிற ஒரே ஒரு வியாதி சுகர் மேம். சக்கரை வியாதி எல்லாருக்கும் இருக்குது. இங்கே உங்கள்கிட்ட நிறைய பேர் சக்கரை வியாதிக்கு தான் நிறைய பேர் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் இப்போ வரும்போது கூட பார்த்தேன், 2-3 பேர் சுகருக்கு தான் பார்க்குறாங்க. அதுவும் என்ன லெவலுங்கிறீங்க? எல்லாம் 400, 500, 350, யாருக்குமே அது 200 கூட இல்லை மேம். எல்லாம் 400, 500. ஸோ இது வந்த உடனே, சுகர் வந்த உடனே பின்னாடி ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் விரட்டி அடித்து சுகரே இல்லாத அளவுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் மேம். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. என்னையும் கேட்க சொன்னாங்க, அதுதான் கேட்குறேன். கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், அதுக்கு என்ன மெடிசன் இருக்குது, எப்படி இருக்குது சொல்லுங்கள் மேம். இப்போது சுகர் லெவல் ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு சிலருக்கு ஒரு அலாரம் தெரிஞ்சிடும். செக் பண்ண போனங்க, சுகர் வர மாதிரி இருக்கு, பார்டர் லைன் டயபிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டயட்லேயே இப்பவே இருந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போவே நம்ம டயட் ஃபாலோ பண்ணிடணும். சில சித்த மருந்துகள் நீங்க அதனோட சேர்த்து எடுக்கும்பொழுது சுகர் லெவல் அப்படியே கண்ட்ரோல் ஆயிடும் மேம். இது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சிலருக்கு சுகர் வந்துருச்சு, 5-6 வருஷமா நான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்னியும் லிவர் ப்ராப்ளமும் வராம நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்பப்போ வருடத்துக்கு ஒரு முறை கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்கோங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோங்க. பேன்க்ரியாஸோட ரேஞ்ச் எப்படி இருக்கு, நல்ல நார்மலா ஆக்டிவா இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். ஸோ இதுல நிறைய பேருக்கு ஏன் சுகர் குறையல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உணவு முறை ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான் மேம். நம்ம ஃபுட் ஹேபிட் எப்படி நம்ம சாப்பிட்றோம். நல்ல ரீஃபைன் கார்போஹைட்ரேட், அதாவது மாவு, ரிஃபைன் ஃப்ளோர், அந்த மாவுனால அந்த நல்ல மேல் தோல் எல்லாம் எடுத்து பாலிஷ் பண்ண ரைஸ், அதுல அரைச்ச மாவு, அதையே நம்ம உணவா இட்லி தோசை ஆமா இப்படி சாப்பிட்றோம். அப்படி கிடையாது. நம்ம உணவுல அதிகமான கவனம் செலுத்தணும்னா ஃபைபர் கண்டென்ட்,
நார்ச்சத்து இருக்கிற உணவை நிறைய எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். இட்லி தோசை நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவு தான். ஆனா அதுவே நம்ம கைக்குத்தல் அரிசியோ சிவப்பு அரிசியோ சிறுதானியங்களையோ செய்து கருப்பு உளுந்து போட்டு சாப்பிட்டு பாருங்க. சுகருக்கு ரொம்ப நல்லது. நம்ம டைஜஷன் நார்மலா இருக்கும். நல்லாவே அடிக்கடி பசிக்குதுன்னு சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்க. ஸோ அந்த அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் நமக்கு ஸ்லோவா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதுல எல்லாம் இருக்கு. இதை நம்ம எடுக்கும்போது ரத்தத்தில் கலக்கக்கூடிய அந்த வேகம், சுகர் லெவல் வந்து பிளட்ல சடனா இன்க்ரீஸ் ஆகாது, ஸ்லோவா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டெய்லி ஒரு கீரை. ஸோ நிறைய பேர் சுகர் வந்துருச்சுன்னா அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் நல்ல டீப் ஃப்ரை பண்ணது அந்த மாதிரி வேண்டாம். வாரம் ஒரு முறை மட்டும் அசைவ உணவுகளை எடுத்துக்கோங்க. ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளாக பார்த்து எடுத்துக்கணும். இந்த காலை உணவு நேரத்துக்கு சாப்பிடணும். லேட்டா சாப்பிட்றது இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். இதுதான் நைட்டு வந்து 12 o'clock சாப்பிட்றேன், 11 o'clock சாப்பிட்றேன், சாப்பிட்டு அப்புறம் நான் சுகர் டேப்லெட் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இருக்கு மேம் இந்த பழக்கம். நேரத்துக்கு சாப்பிட்டீங்கனாலே முதல்ல அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்ட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ ஃபைபர், நல்ல ரிச் ஃபைபர், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஃபுட்டு சாப்பிட்டு உட்காந்துடக்கூடாது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். உடற்பயிற்சிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த தனுராசனம், யோகாசனத்துல இந்த தனுராசனம் சுகருக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரிகோணாசனம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஆசன வகை பயிற்சிகள், யோக பயிற்சிகள், அதுவும் புஜங்காசனம், சூரிய நமஸ்காரம்லாம் நீங்க செய்யும்பொழுது இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். உடல் உள்ளுறுப்புகள் நமக்கு பலம் பெறுவதற்கு இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ காலையில நடக்கணும், சுகர் இருந்தாலே வாக்கிங் போனோம்னு நம்ம பிளைண்டா நடக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக வாக் பண்ணுங்க. ஒரு 20 minutes நடந்தாலும் கவனம் அதில் இருக்கணும். பேசிக்கிட்டே நடக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஸோ நல்லா வாக் பண்ணுறது. சன்லைட்டில் ஒரு 10 minutes இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன தெரியுங்களா? தூக்கம். ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது. ரொம்ப பேர் நல்லா டிப்ரெஷன் இல்லையே இருந்திருப்பாங்க, சரியா தூங்காம. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் லெவலை குறைக்கவே விடாது. நீங்கள் என்னதான் மெடிசன் சாப்பிட்டாலும் நம்ம நினச்சிக்கிறோம் சுகருக்கான ஒரு மாத்திரை போட்டுடுறோம், அது கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு சிலர் வந்து வீட்லேயே அக்கு செக் 1 pinch வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 times நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் அதிகமாக காட்டுது. அப்போ காலையில் நான் ஒரு 6 மாத்திரை அதிகம் போட்டுக்கிறேன். திரும்ப ஈவினிங் செக் பண்ணுவாங்க, குறைவாக இருக்கும். சரி அப்போ நைட் நான் மாத்திரையை விட்டுடுறேன், இவங்களாவே டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ சரியான அளவுக்கு தூக்கம், ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாதான் சுகர் லெவல் நமக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். இதில் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய வில்வாதி கற்பம் கொடுக்குறோம். போகர் சித்தர் சொன்ன இருக்கு ஸ்பெஷல் மெடிசன். போகர் மகாவில்வாதி கற்பம் நம்ம கொடுக்குறோம். மரமஞ்சள் சேர்ந்த குடிநீர் வகைகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனோட மதுமேக குடிநீர் சூரணம் இல்லது சூரணமாகவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுக்கும்போது சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த நாவல் கற்பம். சுகர் குறையணும்னாவே நம்ம துவர்ப்பு சுவை, கசப்பு சுவை இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளும் உணவுகளும் நம்ம நிறைய சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிட்டு பாருங்க, சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாமல் நல்ல ஒரு உடற்பயிற்சி, காலை உணவும் மதிய உணவும் நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம். ஒரு சிலர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிட்டுட்டேங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 1 week நான் சுகர் மெடிசன் எடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த மெடிசனே நான் எடுக்கலன்னு சொல்லுவாங்க, என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்ட்டு. ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா 500 600 HbA1c லெவல் பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் போயிடும். அப்போ இன்டர்னல் ஆர்கன் நல்ல டேமேஜ் ஆகிடும். ஸோ டயபெட்டிக், நியூரோபதி, கால் பாத எரிச்சல் வரும், வீக்கம் வரும், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். எவ்வளோ பெண்கள் இருக்காங்க யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதனால் ஏற்படலாம். டயபெட்டிக் ரெட்டினோபதி வர்றதுக்கு இதுதான் வாய்ப்பாக இருக்கும். கை கால் நரம்புகள் பலம் இழந்து நடுக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன்னா சுகர் தான்.
அதனால சுகர் இருக்கா ரொம்ப கவனமா இருங்க. வருடத்துக்கு ஒரு முறை கம்ப்ளீட் செக் பண்ணிக்கோங்க. சித்த மருந்துகள் உங்களுக்கு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம மெடிசனை எடுத்து நல்லாவே இருக்காங்க. சுகரே இல்லாம ஓகேங்க எனக்கு நார்மல் ரேஞ்சில் இருக்கு, எப்பாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சா அந்த மெடிசனை நான் 1 வீக் ஃபாலோ பண்றேன், நார்மலுக்கு வந்துடுது அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. நானே ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணனே மேம், சுகர் ஞாபகம் லெவல் இருக்கு. கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் இருக்கு சொல்லியிருக்காங்க. மேம். என்னன்னா மக்கள் எல்லாமே முத்தி போனதுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட வராங்க. ம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்றதுதான், இப்போ ஒரு ஸ்டார்டிங்ல இருக்கு, ஆமா. ஒரு 200 தாண்டி அப்படி சுகர் வருதுனாலே அப்பவே வந்து treatment சித்தா எடுத்துக்கிட்டா எடுத்துடலாம். ம். சீக்கிரமா குணமாகலாம், அதுக்கான மெடிசன் இங்க இருக்கு. எல்லாம் முத்தி போய் 500 600 வந்தவொன்னு தான் டாக்டர்கிட்டே போறாங்க. நான் அதை தான் சொல்றது, சீக்கிரமா வந்து பாருங்க அப்படிங்கிறது தான். ஆனா நிறைய நம்மகிட்டே நிறைய மெடிசன் இருக்கு. நீங்களே இருக்கு. அழகா அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணி, ஃபுட்டு எவ்வளவு அழகா சொல்றீங்க, ஃபுட் டைம் டேபிள் வேற கொடுக்குறீங்க மேம் நீங்க ஆமா. அழகா. ஒவ்வொருத்தருக்கும் அது இல்லாம நம்மகிட்ட இங்க டீடாக்ஸுக்கு இருக்கு மெடிசன், ஆமா ஆமா. எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கலாங்க. இங்க வந்தீங்கன்னா இதுதான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ன்றது உங்களுக்கான ஒரு கிளினிக். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நான் சொல்றது அதுதாங்க, எதுவுமே ஸ்டார்டிங்ல வந்து பாத்துருங்க, அப்பதான் வந்து இங்க இன்னும் உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். எங்க மேம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா டீடாக்ஸ் பண்ணி முதல்ல உங்களுடைய கழிவுகள்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மெடிசன்லாம் நல்லா கொடுத்து, இங்க வந்து என்னன்னா, நான் இது வந்து மருத்துவ சேனல் தான் இருந்தாலும் எங்க மேம் வந்து உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கும்போதே ஒரு கோவிலும் சொல்லுவாங்க. அதுதாங்க இங்க, அதுதான் நான் இப்ப ஒரு பதிவுலயும் சொல்றது அதான். வாழ்க்கையில பிரச்சனையா கோயிலுக்கு போங்க, உடம்புல பிரச்சனையா எங்க நித்யா மேம்கிட்ட வாங்க. சூப்பரா எல்லாருமே நல்லா இருக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.